ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன துவையல்னு, அதாவது கலவைக்கீரைன்னு சொல்லிட்டு எனக்கு நேற்று ஒரு அம்மா வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்தாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட வாங்கினது தான். எல்லா கீரையுமே வந்து ஒரு 7-8 வகை கீரை இதில் இருக்குது. இது வணக்கி பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இது கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், இது எல்லாமே போட்டு வணக்கி விட்டு, கீரையும் போட்டு வணக்கி விட்டு, கூட நம்ம செடியில் விட்டு கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய் அரைச்சி அந்த கத்திரிக்காயும் போட்டு வணக்கி எடுத்துட்டேன். ஒரு சட்னி துவையல் இட்லிக்கு சூப்பராக இருக்குது. இட்லி தோசைக்கு நம்ம தாளிப்பு வடகம் போட்டு தாங்க தாளித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது சட்னி, கொஞ்சோண்டு தேங்காய் பொட்டுக்கல் போட்டு சட்னி, ஜீரகம், பூண்டு, இஞ்சி, வரமிளகாய் 1, கருவேப்பிலை, ஒரு 2 சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு உப்பு போட்டு புளி போடாமல் அரைச்சி வச்சுருக்கிறேன். இது டிக்கர்ஷன், காலையில் டிக்கர்ஷன் போட்டு வச்சுட்டேன். இது வந்து நேற்று வச்சு சாம்பார் பாருங்கள், அப்படி இருக்குது. தம்பி வந்து சாப்பிடல, சாப்பாடும் அப்படி இருக்குது, சாம்பார். இட்லி ஊற்றி வச்சுருக்கிறேன். இது வந்து பச்சரிசியும் ரேஷன் ரெண்டுமே, புழுங்கரிசியும் ரேஷன் அரிசி தான், பச்சரிசியும் ரேஷன் அரிசி தான். பச்சரிசி வந்து நம்ம அரைச்சி கழுவி உப்பு போட்டு கழுவி காய வச்சு அதை அரைச்சிட்டு வந்து தனியாக வச்சுருக்கிறது. அதுக்கு இட்லிக்கும் தனியாக ஆட்டி வச்சுருப்பேன், அரைச்சி வச்சுருப்பேன். இட்லிக்கு அரைச்சது வந்து தீர்ந்துருச்சு. இது பச்சரிசி இடியாப்பம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்தது. அந்த மாவு வந்து நைட்டே கரைச்சி வச்சுட்டேன். இந்த மாதம் போட்ட அரிசி வந்து சூப்பராக இருந்தது. குண்டு அரிசி கடையில் இருக்குது. நான் ஒரு கப்பு மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து உடச்சி உளுந்து, கருப்பு உளுந்து இருக்குது இல்லைங்களா, அது கழுவி தனியாக ஊற போட்டேன். அரிசி தனியாக கழுவி ஊற போட்டு இப்போ காலையில் 7 மணிக்கு தான் மிக்சியில் ரெண்டுமே கழுவிட்டு மிக்சியில் போட்டு நைட்டு பச்சரிசி மாவு கலக்கி வச்சுருந்தேன். அதுவும் போட்டு பாருங்கள் எப்படி பொங்கி வருது. இது நிறைஞ்சி போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அரிசி இருக்குது. 2 கப் அரிசி போட்டேன். 1/2 கிலோ கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். அது ஊற போட்டு 1/2 கப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன். போட்டு அரைச்சி வெந்தயம் எல்லாம் போட்டு அரைச்சி இட்லி பாருங்கள் செய்யலாம். இதை இட்லி அரிசியே போட்டு செஞ்சு சாப்பிட்டு இருக்கலாம். இதுவும் போட்டு, ஏன்னா இது கொஞ்சம் கலரு கம்மியாக வருதுன்னா நம்ம உளுந்து உடச்சி உளுந்து போட்டு அரைக்கிறோம் இல்லைங்களா, அதுதான். ஆனால் இருந்தாலும் வெந்தயம் நிறைய போடுறதுனால அது க்ளீனாக வந்து அது ஒரு நாளைக்கு நான் எடுத்து காட்டுறேன். அது கழுவியே ஃபுல்லாக எந்த அளவுக்கு நான் கழுவி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு எடுத்து காட்டுவேன். வெந்தயம் நிறைய போடுவேன் இட்லி தோசைக்கு வந்து. ஏன்னா நம்ம வந்து சட்னி கார வகைங்களில் சட்னி எடுத்துக்கிறோம்ப, அதனால வந்து வெந்தயம் நிறைய போட்டுருவேன். அதனால தான் நான் கலருக்கெல்லாம் எதுவுமே வந்து வீடியோ அதுக்கு இதுக்கெல்லாம் எடுக்கலைங்க. மேக்ஸிமம் வந்து கரெக்டாக பாருங்கள், அந்த அம்மா வந்துட்டாங்க. இன்றைக்கும் வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துட்டாங்க. வந்து இந்த மாதிரி கலவைக்கீரை செஞ்சு நம்ம சாப்பிட்றதுல உடம்புக்கு நல்லது. இன்றைக்கி சண்டே கிருத்திகை. அதுவும் இல்லாமல் தம்பி எந்திரிச்சு வரல, மேலே வரேன் இருங்கக்கா, அக்கா வரேன். இன்றைக்கும் வந்து சிம்பிளான சமையல் தான். தம்பி வந்தால் தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அவனுக்கு. இட்லியும் சாப்பிடுவான். அவன் வந்து இட்லி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அவன் உப்புமா செஞ்சு எனக்கு கொடுத்துரும் அப்படின்னம்மா, அந்த மாதிரி டைப்பு. அதனால தான் ஒரு அடிச்சில் ஊற்றிட்டு இன்னொரு இது ஊற்றி வச்சுட்டேன். அவன் கூட யாராவது வந்தால் சாப்பிடுவானுங்க. அதனால் இன்றைய சமையல் ஒரு கலவைக்கீரை துவையல், வேர்க்கடலை வந்து வேர்க்கடலை போடல, பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி, இட்லி தேவையாக இருக்கிறது தோசை ஊற்றிக்கலாம். தம்பிக்கு சாம்பார் இருக்குது. இன்றைக்கி காலையில் டிஃபனு இது தாங்க. தம்பி வந்ததுக்கப்புறமா தான் எது வேணாலும். இதில் மாவு வந்து ரொம்ப இப்போ எடுக்கும்போது கரண்டிலேருந்து எடுக்கும்போது விழுந்துருச்சு. பாய் மக்கள், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் கலவைக்கீரை துவையல் தான். நீங்களும் இந்த மாதிரி கீரை கிடச்சா கடையிறது, பொரியல் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும்போது
கீரையெல்லாம் எப்படி நம்ம வந்து வணக்கிவிட்டு சட்னி செஞ்சு இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. எல்லா வகையிலுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது கீரை இப்போ நம்ம அதே தான் நான் எதுக்கு எடுத்தாலும் கீரை, காய் இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அது மக்களுக்கும் வந்து போர் அடிச்ச மாதிரி இருக்கும். இதுதான் உண்மை. அதில் எல்லா சத்தும் நமக்கு கிடைக்குது. இது வந்து மேட்டாங்காட்டில் விளைக்கிறது. தோட்டத்தில் பயிருங்கள் வந்து மருந்தடித்து யூரியா, உரம், பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் இது மேட்டாங்காடில் விளையிற கீரைங்க. அவங்க எப்போவுமே பறிச்சுட்டு வந்து அந்த மாதிரிக்கும் அவங்ககிட்ட வாங்கிடுவார். அதெல்லாம் அவங்ககிட்ட நேற்று வாங்கினதை இன்னொரு அக்கா தனலட்சுமி அக்கான்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாக்கெட் கொடுத்துட்டு நான் ஒரு பாக்கெட் வச்சு இன்றைக்கி இதை செஞ்சுட்டேன். சிம்பிளான ஒரு சமையல் தாங்க. பாய் மக்களை நீங்களும் இந்த மாதிரி, ஆனால் ஆரோக்கியமாக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த முறை ரேஷன் போடுறது கொட்டை அரிசி தான். நான் வந்து கேரளா அரிசி வாங்கி வச்சுருக்கிறேன். அது வந்து அதோட சேர்த்து இட்லி, தோசைக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. எல்லாமே கொஞ்சம் நமக்கு ஆரோக்கியமாக எடுத்துக்கணும். நம்ம வந்து ஓடி ஆடி வேலை செய்கிறதில்ல. உக்காந்த இடத்துல போனால் டெய்லர்கள் இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்ரு போவேன், 1/2 கிலோமீட்ரு 3/4 கிலோமீட்டர் அவ்வளோதான் போய் உக்காந்து செய்யலாம். நிறைய எல்லாம் வண்டியிலே யூஸ் பண்ணிட்டு நம்ம வண்டியில் போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அதனால் நம்ம உணவு தான் நமக்கு மருந்தே. அதனால் எல்லாருமே வந்து ஆரோக்கியமாக எடுத்து சாப்பிடுங்க. நல்லா ஆரோக்கியமாக இருங்க. சந்தோஷம். பாய் மக்களே.